ஸ்ரீ ஐயப்பதியான பகவானுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் பூதேவி ஸ்ரீதேவி சமேதராக வெங்கடேச பெருமாளாக பிரகாசித்து கொண்டிருக்கும் இங்கே பகவானுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினாலும் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யக்ஞத்தில் நேற்றைய தினமானது நாம் பார்க்கப்பட்டது நரசிம்ம அவதாரத்தினுடைய அவதார வைபவமானது நம்ம பார்த்தோம். அதில் பிரகலாதனால் தன் பக்தன் ஒருவரால் மட்டும்தான் பகவான் சாந்தி அடைந்தார். அதற்கு முன்பெல்லாம் தேவரெல்லாம் சாந்தப்படுத்தும் பொழுது அவர் உக்ர நரசிம்மராக தான் பகவான் பிரகாசித்திருந்தார். சவுண்ட் அவர் இல்லை போதுங்க, சவுண்டு கம்மியாக உக்ர நரசிம்மராக தான் பிரகாசித்து கொண்டிருந்தார். ஆனால் பிரகலாதன் ஒரு 5 வயது குழந்தையானது சாந்தப்படுத்தும் போது பகவான் சாந்த நரசிம்மராக மாறிவிட்டார். அப்போ பிரகலாதன் சொல்கிறார், பிரகலாதன் கூறுகிறார், சுவாமி, நான் என்ன உங்களுக்கு அவ்வளவு பிரியமானவன்? பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் சாத்விக கூட சம்பன்னர்கள். பிரம்மா, சிவன், நாரதர் போன்றவர்களெல்லாம் சாத்விக கூட சம்பன்னர்கள். 33 கோடி தேவர்களும் சாத்விக குணங்களுக்கு இருப்பிடமானவர்கள் தேவர்கள், ரஜோகுணத்துக்கு இருப்பிடமானவர்கள் அசுரர்கள், தமோ குணத்துக்கு இருப்பிடமானவர்கள் ராட்சசர்கள், யக்ஷர்கள். அப்படி இருக்கும்பொழுது சாத்விக குணத்தில் இருக்கக்கூடியவர்களான தேவர்களே பிரார்த்தனை செய்த போது கூட நீங்கள் சாந்தி அடையவில்லை. ஆனால் ஒரு அசுரனாகிய எனக்காக நீங்கள் சாந்தி அடைந்தீர்களே. பிரகலாதவாச்ச பிரம்மாதயத்சுரகண முனையோ அதசித்தாக சத்வைகதான மதையோ சாத்விக குணங்கள் உள்ளவரான அப்படிப்பட்ட தேவர்களுக்கு நீங்கள் திருப்தி அடையவில்லை. வச்சசாம் பிரவாகி, மழை திறந்த வெள்ளம் போல அவ்வளோ பிரார்த்தனை பண்ணாங்களே, ஆனால் அதனால் நீங்கள் சந்தோஷம் அடையவில்லை. நார் ஆதிதம் புருகுணைர் அது நாபி பிற்பு கிம் தோஷ்டம் அர்க்கதே சமே ஹரிருக்ரஜாதே. நானோ தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அசுரகுலத்தில் பிறந்தவன், உக்கிரமான ஜாதியில் பிறந்தவன். நானோ பிராமணன் கிடையாது, தேவரும் கிடையாது, ரிஷிகளும் கிடையாது. நான் அசுர வம்சத்தில் பிறந்த என்னிடக்கும் தோஷ்டம் அர்க்கதி, என்னிடத்தில் நீங்கள் எவ்வாறு சந்தோஷம் அடைந்தீர்கள் என்று கேட்கிறார். இப்போதான் புரியுது கிருஷ்ணா, இப்போதான் புரியுது நரசிம்மா, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நிறைய பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய ஆள்கட்டு பலம், அபிஜனங்கள், பந்துக்கள்லாம் நிறைய இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல அழகு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல தபஸ் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, மனோபலம் இருக்கணும், இந்திரிய நிக்கிரகம் இருக்கணும், யாகங்கள் செய்யணும், வேதங்களை பாராயணம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு ஒரு கஜேந்திரனுக்காக அழகு எதுவும் இல்லாத, பலம் எதுவும் இல்லாத, பலவீனமான அழகு எதுவும் இல்லாத, பாண்டித்யம் எதுவும் இல்லாத, தபஸ் எதுவும் இல்லாத ஒரு கஜேந்திரனுக்காக, ஒரு யானைக்காக நீங்கள் அனுகிரகம் செய்தீர்களே. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு அழகு முக்கியம் இல்லை, தபஸ் முக்கியம் இல்லை, எந்த ஜாதின்னு கூட முக்கியம் இல்லை, அசுரகுலத்தில் பிறந்தவனான என்னிடத்துல நீங்கள் எவ்வளோ கருணை காட்டுகிறீர்களே அப்படின்னு சொல்கிறார். மன் ஏதனாபி ஜனரூப சுத ஓஜஸ் தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோகாக. ஞானம் கூட தேவையில்லை பகவானை அடையத்துக்கு, பக்தி ஒன்று மட்டும் போதுமா. நாராதனாயி பவந்தி பரஸ்ய வம்சோ பக்தியாது தோஷ. பகவான் கஜயூதபாய ஒரு யானைக்கு கூட வந்து அனுகிரகம் செய்தீர்களே, எந்த தகுதி எதிர்பார்த்து? பக்தி ஒன்றுக்கு தானே பகவான் வசப்பட்டான். சொல்றார், மன் ஏ ததர்ப்பித மனோ வச்சனே ஹிதார்த்த பிராணம் புனாதிஹி குலம் நதுபூரிமானஹ நைவாத்மன பிரபுரயம் நிஜலாபபூர்ணோ மானம் ஜனாத் அவிதுஷா கருணோ விரணீதே. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பிரகலாதர் பிராமணனாக பிறந்திருந்தா கூட பிராமணுடைய தன்மைகள் என்னென்னா 12 குணங்கள் இருக்கணுமா. ஷட்னா 6, ஷட்னா 12 குணங்கள், 2 6 12 குணங்கள் பூர்ணமாக இருக்கிறவன் தான் பிராமண தன்மைக்கு உரியவன். அப்படிப்பட்ட பிராமண தன்மைகள் பொருந்தியும் அவனுக்கு பக்தி இல்லைன்னு சொன்னால்
தன்னைத்தானே கூட அவன் பரிசுத்தப்படுத்தி கொள்ள மாட்டான், தானே பரிசுத்தமாக மாட்டானோ. ஆனால் ஒரு சண்டாளன், நாய் மாம்சத்தை தின்னக்கூட சண்டாளனானவன் மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் தன் பிராணனையும் உன்னிடத்தில் அர்ப்பணம் பண்ணிட்டான்னு சொன்னால் அவனுடைய 21 தலைமுறை குலமே பவித்திரமாய் விடுமே. அதனால் அந்த அசுர குலத்தில் பிறந்தால் கூட பக்தி ஒன்றுக்காக வசப்பட்டு என்னிடத்தில் சந்தோஷம் அடைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு பிரகலாதர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். சொல்கிறார், யத் யஜ்ஜனோ பகவதே விததீதமானம் தச்சாத்மனே பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீஹி நைவாத்மன பிரபுரயம் நிஜலாபபூர்ணோ மானம் ஜனாத் அவிதுஷா கருணோ விரணீதே. பகவான் நாம் செய்யக்கூடிய பூஜைகள்லாம் ஏன் எடுத்துக்கிறான்னா, நிஜலாபபூர்ணா, அவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பொருளோ லட்டோ பாயசமோ அவனுக்கு ஆக வேண்டியதில்லை. அவன் ஆத்மாராமன், நிஜலாபபூர்ணன். நாம் கொடுக்குற ஒரு டம்ளர் பாலால் அவனுக்கு என்ன ஆக வேண்டியது? அவன் திருப்பார் கடலே அவனுக்கு சொந்தமாக இருக்குது. அவனுக்கு நமக்கு கொடுக்குற அந்த ஒரு டம்ளர் பால் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. ஆனால் எதுக்காக ஏற்றுக்கிறான்னா, கருணையினால் ஏற்றுக்கொள்கிறான், அந்த பக்தர் மேலே உள்ள கருணையினால். அதாவது பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் தனக்கே வந்து சேர்கிறதாம். எப்படின்னா, ஒரு கண்ணாடியில் இருக்கிற பிரதிபிம்பத்தை பார்த்து பிரதிபிம்பத்துக்கு நம்ம அலங்காரம் பண்ணுறதில்ல. நாம் நிஜ ரூபத்தை அலங்காரம் பண்ணியிருக்கும் போது பிரதிரூபமானது தன்னாலேயே எப்படி அலங்காரம் பெறுகிறதோ அதுபோல் பகவானுக்கு பண்ணுற பூஜைகளானது ஆட்டோமேட்டிக்காக அந்த பலன்கள் நமக்கே வந்து சேர்கிறதாம். பகவான் அதை ஏற்றுக்கிறானாம் கருணையினால். அதான் சொல்கிறார், யதா முகஸ்ரீஹி, யதா முகஸ்ரீஹி, ஸ்ரீனா அதில் இது கண்ணாடி. எப்படி இந்த முகத்துக்கு அலங்காரம் பண்ணால் கண்ணாடியில் பிரதிபிம்பம் தன்னாலே அலங்காரம் பெறுதோ அதுபோல் பகவானுக்கு பண்ணுற பூஜைகளானது நமக்கே வந்து சேர்கிறது தான். இது பிரகலாதர் சொல்கிறார் அந்த ஸ்தோத்திரத்தில். சொல்கிறார், ஆந்திரசஜ க்ஷதஜ கேசர ஷங்கு கர்ணா நிக்ராத பீத திகிபாத்த அரிபின் நகாக்ராத்து நாஹம்பிவேம் அஜிததே அதிபயானகாஸ்ய ஜிஹ்வார்க்க நேத்திர புருகடீர் அபசோக்ர தம்ஷ்டாத்து. நரசிம்மா சுவாமி, உங்களுடைய தெற்றிப்பற்கள், உன்னுடைய நகங்கள், உன்னுடைய பிடரி மயிறு, தாடி பயங்கரமான இருக்கக்கூடிய இந்த சிம்மர் முகத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லை. ஏன்னா எதை பார்த்து உலகத்தில் பயப்படணுமோ அதை பார்த்து பயப்பட மாட்டுறாங்க, எதை பார்த்து பயப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. வீட்டில் வந்து நரசிம்மர் படத்தை வச்சுக்கூடாது, வச்சுருந்தா வச்சுக்க ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், ரொம்ப அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இல்லைன்னா வச்சுக்க நம்மளுக்கு ஏதாவது உக்கரம் உண்டாயிடும், ரொம்ப சோதனைகள் உண்டாகும். கிடையாது, நரசிம்மரை தான் வைக்கணும், வீட்டு வாசலில் வைக்கணும், திருஷ்டி எதுவுமே நெருங்காது. இஸ்கானில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பிரபுபாத மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம முதல்ல நரசிம்மர் தான் வைக்கணும். நரசிம்மர் நினச்சா பயம் போகும். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருங்க, எதை பார்த்து பயப்படணுமோ அதுக்காக பயப்பட மாட்டுறாங்க. எதுக்காக பயப்படணும்? சம்சார சக்கரை பிரமதா. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சம்சார சக்கரமானது ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயுசை வந்து அந்த காலமானது அபகரித்துட்டு போகிறதே, அதை நினச்சி பயப்படணும். ஒவ்வொரு நாளும் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் ஒவ்வொரு நாளும் இவனை அறுத்துட்டே இருக்கு, அதை நினச்சி பயப்பட மாட்டேன்றாங்க. சம்சாரத்தில் பார்த்து அது சுகமாக இருக்குன்றாங்க. ஆனால் எதை நினச்சி பயப்படக்கூடாதோ இந்த தேவாதி தேவரெல்லாம் இந்த நரசிம்மரை பார்த்து எட்டங்கள் நின்று பயப்படுறாங்களே அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார். எனக்கு அதை நினச்சி பயப்படல, சம்சார சக்கரத்தை நினச்சி தான் பயப்படணும். உனக்கு என்னடா பயம்? மலையிலேருந்து கீழே தள்ளும் போது உனக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்த போது அதை சுலபமாக சமாளிச்சுட்டே உன்னை அந்த சம்சாரம் உன்னை என்னமா பாதிச்சிடும் அப்படின்னு பகவான் கேட்குறார். அடுத்தது சொல்கிறார், சுவாமி நான் உனக்கு என்ன பையன், நான் கடந்துட்டேன்னு சொல்கிறீங்க, நான் கடக்கலை, நீங்கள் காப்பாற்றுனீங்க, அதனால் நான் காப்பாற்றப்பட்டேன். ஒரு குழந்தைக்கு வந்து யார் பாதுகாப்புனா தாய் தந்தை பாதுகாப்பு கிடையாதான். தாய் தந்தையை பார்த்து கொண்டு இருக்கும்போதே வீட்டில் மரணம் அடைந்து விடுகிறதே அந்த குழந்தையானது. காரணம் என்ன? பகவான் உபேட்சை பண்ணிட்டான். பகவானால் கண்காணிக்கப்படுகின்ற ஒரு பொருள் தான் பாதுகாப்பாக இருக்குமே வழிய பெற்ற தாய் தந்தையால் பாதுகாக்கப்பட்டால் கூட அது மரணம் அடைந்து விடுகிறது. அப்போ ஒரு குழந்தைக்கு தாய் தந்தை பாதுகாப்பான்னு கேட்டால் இல்லை. உன்னால் உபேட்சிக்கப்பட்டால் அது கூட பாதுகாப்பு இல்லை. கடலில் போகிறவனுக்கு கப்பல் பாதுகாப்பா, படகு பாதுகாப்பா, இல்லை படகோட்டி பாதுகாப்பான்னு கேட்டால் அதுவும் கிடையாதான். ஏன்னா ஒரு புயல் அடித்தா அந்த படகோட்டியோடு அந்த படகும் மூழ்கி போகிறது. அப்போ உன்னால் உபேட்சிக்கப்பட்ட ஒரு ஜீவன் அவனை எடுத்துக்கணும்னு நினச்சிட்டா அதுக்கப்புறம் படகோட்டியால் என்ன காப்பாற்ற முடியும்? படகு எப்படி காப்பாற்ற முடியும்?
அது மட்டும் இல்லை, வியாதிஸ்தன் ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனுக்கு அந்த மருந்து காப்பாற்றமா இல்லாட்டி அந்த மருந்து கொடுக்கக்கூடிய டாக்டர் காப்பாற்ற முடியுமான்னா 2 பேரும் காப்பாற்ற முடியாதான். பகவான் உபேட்சை பண்ணிட்டா. இந்த 3 விதங்களில் சொல்கிறார். மருந்தால் ஒருத்தனை காப்பாற்ற முடியாது, கடலில் போகிறவனுக்கு படகோட்டியால் காப்பாற்ற முடியாது, படகால் வீட்டில் இருக்க தாய் தந்தையால் பாதுகாப்புன்னு நினைக்கிறோம், அதுவும் கிடையாது. பகவானால் தான் முழுமையாக பாதுகாப்பான். பகவான் உபேட்சை பண்ணிட்டான்னா அவைகள் பாதுகாக்கப்படாது. அதே பகவான் சேஃப்டியாக இருக்கிறான்னு சொன்னால் அம்மா அப்பாவால் கைவிடப்பட்ட அனாதை கூட நல்லா சேஃப்டியாக வாழ்ந்துட்டு இருக்கும். தெருவில் போட்ட பொருள் கூட அப்படியே இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. நாம் போனால் கரெக்டாக அந்த பொருள் இருக்கும், நம்ம எடுத்துன்னு வந்துனே இருக்கும். ஒரு 1000 ரூபாய் பணம் ஒரு காலேஜ் பக்கத்தில் வெளியே வெட்டிட்டேன். அந்த ஃபேண்ட்லேருந்து கீழே நழுவு விழுந்துச்சு. நிறைய பேர் போகிறாங்க வராங்க, ஆனால் அங்கே மணல் அப்படியே போட்டு லைட்டாக மூடி இருக்குது, அப்படியே கத்தையாக இருக்குது பணம். நான் எப்படியும் ஒரு 2 மணி நேரம் போய் பார்த்தா அந்த பணம் அப்படியே தான் இருக்குது. எல்லாம் போகிறாங்க, என்ன காசு எடுத்து போனேன், நான் தான் விட்டேன் தெரியாமல், அதான் தேடி பார்த்தேன் கிடச்சி. அந்த காலேஜ் வாசலில் எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க. அப்போ பகவான் நம்மளுக்கு பாதுகாப்புறான்ல. எனக்கு அது இல்லைன்னா வேறு காசு இல்லை, அந்த சமயத்தில் நான் அங்கேருந்து வரணும் காலேஜ்லேருந்து. அப்போ பகவான் அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றுறான் இல்லையா, பகவான் கண்காணிக்கிறான்னா நம்மளை அப்படி பாதுகாப்பான். பகவானுக்கு உபேட்சை பண்ணிட்டான்னு சொன்னால் பெற்ற தாய் தந்தையால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். பாலஸ்ய குழந்தைக்கு தாய் தந்தை பாதுகாப்பு சொல்கிறார். பாலஸ்யன்மே நேக சரணம் பிதரவு நிருசிம்மா நார்த்தஸ்ய சாகத்து சாகதம் உதன்பதி மஜ்ஜதோ நவ் தப்தஸ்ய தத் பிரதிவிதீத்ய இகாஞ்ச சேஷ்டாவத் விபோ தனுப்ருதாம் தத் உபேட்சிதானாம் உன்னால் உபேட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அதுவும் சொல்கிறார். எந்த நீங்கள் அபய அஸ்தத்தை என் தலையில் சுட்டினீர்களோ இந்த பிரசாதத்தை சிவபெருமானும் அடையவில்லை, பிரம்மதேவரும் அடையலை, உன் மார்பிலே ஒரு அங்கங்களாக உரையக்கூடிய மகாலட்சுமிக்கு கூட இந்த பாக்கியம் இல்லையே. முதல் நரசிம்ம அவதாரம் எடுத்து என் தலையில் தானே உங்கள் அபயாஸ்தத்தை வைத்தீர்கள். பத்மகர பிரசாதா தாமரை போன்ற உங்கள் கரங்களை என் தலையிலே சூட்டினீர்களே சொல்கிறார். ந பிராமணனா பிரம்மதேவர் நது பவஸ்ய நவை ரமாயா என்மே அற்பித சரசி பத்மகர பிரசாத இப்படி சொல்லி அடுத்து சொல்கிறார். ஒரு மனுஷன் எல்லா இந்திரியங்களும் அடக்கிட்டா கூட நாக்கை ஜெயிக்கலன்னு சொன்னால் மற்ற இந்திரியங்களை அடக்கினாலும் அது ஜெயிச்சிக்கப்படாதது தானே. ஆனால் ஒருத்தன் நாக்கை அடக்கிட்டான்னு சொன்னால் மற்ற இந்திரியங்களை அவன் ஜெயிக்கப்படலைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுமா அந்த இந்திரியங்களானது. அதை சொல்கிறார். அடுத்தது சொல்கிறார். எல்லாருமே தவம் பண்ணி தாங்கள் மட்டும் மோட்சம் அடைவதற்காக காட்டுக்கு செல்வார்கள், வனத்துக்கு. அப்போ சொல்கிறார், உனக்கு மோட்சம் வேணுமா? நரசிம்மர் கேட்குறா, உனக்கு மோட்சம் வேணுமா? இப்போ உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னா எனக்கு மோட்சம் வேணாம். ஏன்னா அவர்கள் சுயநலவாதிகள். தாங்கள் மட்டும் தவம் பண்ணி தாங்கள் மட்டும் மோட்சம் அடையணும், தான் மட்டும் ஞானத்தை விருத்தி பண்ணிட்டு ஞானத்தை எல்லாரும் அடைய முடியாது. அதனால் ஞானத்தை தாங்க மட்டும் ஞானத்தினால் பகவானை தெரிந்து கொண்டு அவர்கள் அடைகிறவர்கள் சுயநலவாதிகள். நான் அப்படி ஆக மாட்டேன். பிரகலாதன் சொல்கிறார், இந்த அசுரர்கள்லாம் இவரெல்லாம் அசுர கூட்டங்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன கதி? ஞானம் தெரியுமா? தவம் தெரியுமா? இவர்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்து கொண்டு பகவத் பக்தியை பிரச்சாரம் செய்து கொண்டு அவர்கள் அத்தனை பேருக்கும் மோட்சம் கொடுத்தா எனக்கும் மோட்சம் கொடு அப்படின்னு பிரகலாதன் கேட்குறார். நைதான் விகாய கிருபணான் விமுமுக்ஷ ஏகோ நான்யம். ஏகோன்னா தனியாக நான் மட்டும் மோட்சம் அடைய விரும்பல. நான்யம் தொதஸ்ய சரணம் பிரமதோ அனுபஸ்யே. அது மட்டும் சொல்கிறார். இல்லற சௌக்கியங்கள் இருக்கே, ஒவ்வொரு சௌக்கியமும் அதெல்லாம் அரிப்புக்கு சொரிகிற மாதிரி. எல்லா சௌக்கியமும் காமமோ மற்ற பசிதாகமோ மற்ற உணர்வுகள் எல்லா சுகங்களும் எப்படின்னா அரிப்புக்கு சொரிகிற மாதிரி. அரிப்புக்கு சொரியும் போது சுகமாக இருக்கும், அப்புறமா ரத்தம் வந்துடுச்சுன்னா அதுவே எரிச்சல் உண்டாகிடும். அது மாதிரி இந்த சுகங்கள் ஆரம்பமாக அனுபவிக்கும் போது சுகமாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ஆசை அதிகமாக அனுபவிக்கும் போது அந்த ஆசை தீர்ந்து போயிட்டு பிறகு அது எரிச்சலை உண்டாகிடும். பின்னாடி அது துன்பத்தை கொடுக்கும். முதல்ல அமிர்தம் போல் இருக்கும், பின்னாடி விஷமாக மாறிடும். அப்படியேப்பட்ட இந்த சௌக்கியங்களை ஒரு மனுஷன் விரும்பக்கூடாது. நரசிம்மா, உன் திருவடி கமலங்கள் இருக்கிற அந்த தேன்மயமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண கதாமிரதத்தை தான் நம்ம பருகி அதெல்லாம் ஆனந்தப்படணும் அப்படின்னு சொல்கிறார்.
இப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பிரகலாதன் பகவான் வந்து கேட்குறார், டே திடுதிப்புன்னு நான் வந்துட்டேன்டா, ஒரு குழந்தை இருக்கிற வீட்டில் ஏதாவது வாங்கிட்டு வரணும், நானும் திடீர்னு ஒரு தூண்லேருந்து எழுந்து வந்துட்டேன்னா உனக்கு எதுவும் வாங்கி வர்றது இல்லை, ஒரு குழந்தை உனக்கு ஏதாவது வாங்கிடணும், உனக்கு என்ன வேணுமோ கேளுடா, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுடா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் நான் சொன்னேன், இந்திரியங்களை அடக்கிறது சம்சார சக்கரம் தவிக்கிறது, இந்த ஆசைகள் என்னை தூண்டுதுன்னு சொன்னேன். இப்போ பார்த்தா கடைசியில் வந்து என்ன சொல்கிறீங்க, என்ன வரம் வேணும் கேளுங்க. என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா? ஆசைகளை காட்டி எனக்கு ஏமாற்ற பார்க்குறீங்களா? எனக்கு வந்து எந்த ஆசைகளும், அதாவது என்ன சொல்கிறாருன்னா, வரங்கள் கேட்க சொல்லி என்னை மாயால் மயக்க பார்க்காதீங்க. வரம் கேட்கறதுல சிறந்தவன் எங்கள் அப்பந்தான், மேலே சாவக்கூடாது கேட்க, அவனுடைய கதியை பார்த்தா இப்போ பார்த்துட்டேன், விழுந்து கிடக்கிறான். அதனால் நம்ம இஷ்டமாக பகவான்களை வரம் கேட்குறதுல பிரயோஜனம் இல்லை. நீ தான் நல்லா வாழ வச்சுட்டு இருக்கே, எனக்கு எல்லாம் திருப்தியாக கொடுத்துட்டு அப்போ என்ன வேணும்னு கேட்டால் நான் என்னன்னு கேட்குறது அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார். வரம் கேட்கறதுல சிறந்தவர் எங்கள் அப்பா தான், அவரே விழுந்து கிடக்கிறார், அதனால் என் இஷ்டப்படி நான் உங்களை வரம் கேட்க மாட்டேன். அப்புறம் திருப்பி சொல்கிறார், இல்லைடா என் திருப்திக்காவது ஏதாவது கேளுடா அப்படின்னா ஒரு வரம் கேட்குறேன். எங்கள் அப்பா உன் இடத்துல ரொம்ப துவேஷம் காட்டிட்டு, அப்போ கூட பாரு அந்த கருணை தான், அந்த பரந்த மனப்பான்மை தான். அவர் கரையறதுக்கு என்ன வழி? நான் ஊரெல்லாம் சொல்லின்னு வரேன், ஒரு வீட்டில் ஒரு பக்தன், என்னுடைய பக்தன் ஒருத்தன் ஒரு வீட்டில் பிறந்துட்டான்னா அவன் முன்னாடி இருக்கிற 7 தலைமுறை, நடுவில் இருக்கிற 7 தலைமுறை, பின்னாடி இருக்கிற 7 தலைமுறை, மொத்தம் 21 தலைமுறையும் ஜென்மா கரையேறிடும் நான் சொல்லின்னு வரேன் ஊரெல்லாம். அப்படி இருக்கும்பொழுது நீ பிரகலாதன், உங்கள் அப்பா என் மடியிலேயே உயிர் விட்ட உங்கள் அப்பாவுக்கு துர்கதியாக கிடைக்கும், நற்கதி தாண்டா கிடைக்கும், இதை போய் ஒரு வரமான கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, சரி வேறு ஏதாவது வரம் கேளு அப்படின்னு கேட்குறாரு. வேறு ஏதாவது வரம் கேளு, வேறு ஏதாவது, சரி பகவானுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, சரி இன்னொரு வரம் கேட்குறாரு. எந்த வரம் கேட்கணுன்ற ஆசை எனக்கு, அந்த வரம் கேட்கணுன்ற ஆசையே எனக்குள்ளே வரக்கூடாது, அதுதான் வரமாக வேணும். ஏன்னா எந்த ஆசை உண்டாயிடுதுன்னா இந்திரிய பலம், மனோபலம், ஆன்ம பலம், தவறு செய்யணுன்ற வெக்கப்படுற அந்த வெக்கம், ஹிரி, இதெல்லாம் போயிடுமோ ஒரு மனுஷன் விட்டு, நற்குணங்கள்லாம் அவனை விட்டு விலைக்கு போயிடுமோ, எந்த ஆசை உள்ளே புகுந்தா அதுக்கு பிறகு கெட்ட குணங்கள் உள்ளே வந்துடுமோ, நற்குணங்கள்லாம் வெளியே போயிடுமோ, அப்படியேப்பட்ட ஆசையே முளைக்காதபடி ஒரு வரத்தை கொடு அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா இதுவும் உனக்கு இயற்கையாகவே இருக்குது பிரகலாதன், நீ எந்தவித ஆசையும் படாததுனால தானே என்னிடத்தில் பக்தி பண்ணி இந்த 14 உலகங்களும் அவனுக்கு அத்தது உனக்கு தானே. ஆனால் இரண்யகசிபு அனுசரித்து இல்லையே, என்னை அனுசரித்து தான் நீ ஆசை அற்றவனாக தானே இருந்த, இது கூட நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த வரம் அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறார், அப்பா நீ ஏன் வரம் கேட்க மாட்டேன்ற, அதனால் உனக்கு என்ன பண்ணுறேன், நான் வேறு ஒரு வரம் கொடுக்குறேன். இன்று முதல் பிரதிரூபத்திற்கு, அப்படின்னா பிரதிரூபத்திற்குன்னா மடிமலை உட்கார வச்சிட்டார். இன்று முதல் நீ பக்தர்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார். அந்த பக்த சக்கரவர்த்தியாக முடிசூட்டுறார் பகவான். அதுக்கு சிம்மாசனம் வேணுமே, பகவான் உட்கார்ந்துருக்கால, இவனுடைய மடியே சிம்மாசனமா, அதற்கு வந்து கிரீடம் சுட்டணுமே அப்படின்னா தன்னுடைய அபயஹஸ்தத்தையே கிரீடமாக சுட்டிட்டானாம் பகவான். அவருக்கு அபிஷேகம் பண்ணினே, தன்னுடைய ஆனந்த பாஷம் பக்த வாத்சல்யத்தினால் வழுகின்ற அந்த கண்ணீரையே அபிஷேகமாக பொழிந்து இன்று முதல் நீ பக்த சக்கரவர்த்தி அப்படின்னு பிரகலாதனுக்கு பட்டம் சுட்டார். தேவரெல்லாம் அவருக்கு அதே மாதிரி பட்டம் சுட்டி சந்தோஷம் அடைந்து பிரகலாத நரசிம்மராக பகவான் பிரகாசிக்கிறார். இந்த கதையை கேட்டிருந்த யுதிஷ்டரானவர் நாரதத்தில் ஓன்னு அழறாராம். அந்த பிரகலாத 5 வயசு பிரகலாதனுக்கு சுலபமாக அனுகிரகம் பண்ணிட்டார். எனக்கோ வயசாகுது, அந்த பகவான் பற்றியா இன்னும் அனுகிரகம் அல்ல. அப்போ தான் நாரதர் சொல்கிறார், உன்ன மாதிரி யாருன்னா அசடு உண்டா, கையில் வெண்ணெய் வச்சுட்டு ஊரெல்லாம் நெய் காலிஞ்சான்னு ஒரு கதை உண்டு. அது மாதிரி வந்து இப்போ நீ இது போல் நீ கஷ்டப்படுறியே, உங்கள் வீட்டில் குதிரை குளிப்பாட்டிண்டு, தேர் ஓட்டிண்டு, தூது சென்று கொண்டு, இட்ட வேலை செய்யக்கூடிய கூலி வாங்காத வேலைக்காரனாக இட்ட வேலை செய்யக்கூடியவனாக உங்களில் ஒரு 5 பிள்ளையோட 6வது பிள்ளையோ குந்தி தேவிக்கு இருந்து கொண்டு உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் பண்ணியிருக்கானே, இவன் யார் தெரியுமா? அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்த பரமாத்மா, அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் ராஜசூய ஏகத்தில் முதல் பூஜை கொடுத்துருக்கியே, இவன் தான் அந்த பரபிரம்மம். கூடம் பரபிரம்ம மனுஷலிங்கம், மனுஷனாக வேஷம் போட்டு கூடமாக மறைஞ்சு வாசம் பண்ணுறான், இவன் தான் அந்த நரசிம்மம் அப்படின்னு சொன்ன உடனே பகவானை நல்லா பூஜிக்கிறார். அடுத்ததாக 8ஆவது ஸ்கந்தத்தில் வந்து